மகளிர் காவலர்கள் பொன்விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதாவது, பெண் போலீசாருக்கு தனி ஓய்வறை, குழந்தைகள் காப்பகம், பணி மாறுதலில் சலுகைகள் உட்பட பெண் போலீசாருக்கு புதிய 9 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் காவலர்கள் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அவள் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பெண் காவலர்களுக்கு 9 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழ்நாடு காவல்துறையில் கடந்த 1973ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் முதலில் பெண் காவலர்களை நியமித்தார். தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஆண் காவலர்களுக்கு நிகராக பெண் காவலர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். பெண் காவலர்கள் பணி நியமிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் தொடங்கியுள்ளது. இதையடுத்து பெண் காவலர்களின் பொன்விழா ஆண்டை தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்தது. அதன்படி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு காவல்துறையில் பெண் காவலர்கள் பொன் விழா ஆண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சாகசங்களுடன் வெகு விமர்சையாக நேற்று காலை நடந்தது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். பெண் காவலர்கள் சிறப்பான அணிவகுப்பு மரியாதையுடன் முதல்வரை வரவேற்றனர். அதுபோல முதல்வருக்கு டிஜிபி சைலேந்திர பாபு மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சென்னை மாநகர காவலின் பாதுகாப்பு. இந்த பொன் விழாவில் அறிவிக்கப்பட்ட 9 அறிவிப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் இருந்து கொண்டு கடினமான காவல் பணியையும் செய்து வருவதால் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ரோல் கால் எனப்படும் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல் காலை 7 மணி என்பதற்கு பதிலாக 8 மணி என்று மாற்றியமைக்கப்படும். பெண் காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் போட்டி தனியாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்படும். அதேபோல் தேசிய பெண் காவலர்களுக்கு இடையேயான துப்பாக்கி சுடுதல் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். பெண் காவலர்கள் காவல் நிலையங்களில் பணிக்கு வரும்போது தங்களது குழந்தைகளை தனியாக வீட்டுவிட்டு வர வேண்டிய சூழலை உணர்ந்து சில மாவட்டங்களில் காவல் குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டது. அதை முழு அளவில் மேம்படுத்தி செயல்படுத்தப்படும் விதமாக விரைவில் தேவையான அனைத்து இடங்களிலும் காவல் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். சென்னை மற்றும் மதுரை ஆகிய பெருநகரங்களில் பெண் காவலர்கள் தங்கும் விடுதிகள் விரைவில் அமைக்கப்படும். அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கென கழிவறை வசதியுடன் தனி ஓய்வறை கட்டித்தரப்படும். பெண் காவலர்களின் திறமையை முழுமையாக அங்கீகரிக்கும் விதமாக பெண்களை முதல் முறையாக காவல் பணியில் ஈடுபடுத்திய கலைஞர் நினைவாக அவரது பெயரில் கலைஞர் காவல் பணி விருதும் கோப்பையும் ஆண்டுதோறும் வழங்கப்படும். பெண் காவலர்களின் தேவைகள், பிரச்சனைகள், செயல்திறன் பற்றி கலந்தாலோசனை செய்யும் விதமாக காவல்துறையில் பெண்கள் ஏதேனும் தேசிய மாநாடு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். பெண் காவலர்கள் தங்கள் பணிமுறையை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாக, குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக டிஜிபி அலுவலகத்தில் பணி வழிகாட்டும் ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும். ஆண் காவலர்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் இன்றைய சூழ்நிலையில் பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் பல பொறுப்புகளை ஆற்ற வேண்டியிருப்பதால் அவர்களது குடும்ப சூழலுக்கு ஏற்ப விடுப்பு, பணியிட மாறுதல் வழங்குமாறு காவல் உயர் அலுவலர்களுக்கு உரிய உத்தரவுகள் வழங்கப்படும். கலைஞர் நடித்த உதயசூரியன், அதாவது 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சி முதலாக மலர்வதற்கு முன்பே காவலர்களின் பிரச்சினைக்காக குரல் கொடுத்தவர் கலைஞர். உதயசூரியன் என்ற நாடகத்தை எழுதி அதில் கலைஞர் நடித்தார். அந்த நாடகத்தில் போலீஸ்காரர்களின் நிலைமையை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு பாடல், அதை கலைஞரே எழுதினார். அந்த பாட்டுக்காகவே அந்த காலத்தில் அந்த நாடகம் தடை செய்யப்பட்டது. இதை மனதில் வைத்திருந்த கலைஞர் ஆட்சிக்கு வந்ததும் காவலர்களுக்காக தனியாக ஆணையம் அமைத்து ஊதியங்களை உயர்த்தினார்.